எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டை பிடிச்ச ஏழ்ற சீக்கிரம் நீங்க இடணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு ஒரே நாள்ல 742 பாயிண்ட் இறங்கினதுக்கே கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி என்பது மார்க்கெட்டினுடைய கேபிட்டல்ல இருந்து குறைஞ்சிருக்கு. பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ 3%, 4%, 5% அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கும். ஆனா உண்மைக்கு கேள்வி என்னன்னா, நிஃப்டி இறங்கின அதே அளவு 3.5% தான் போர்ட்ஃபோலியோ இறங்கியிருக்குன்னா சேஃப்டி, பட் அதை விடவும் அதிகமாக இறங்கியிருந்ததுன்னா மன வருத்தம் என்பது ரொம்ப அதிகம் தான். ஆனால் இந்த மார்க்கெட்லையும் எப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கான் பாருங்க நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸு. அதாவது காலையில் ஒரு கட்டத்தில் 1000 பாயிண்ட்கள் என்பதெல்லாம் கூட இறங்கி கிடந்தது. கடைசியில் பார்த்தோம்னா லோ லெவல்ல இருந்து இன்ட்ராடேலியே கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் ஏறி வந்திருக்கான்னா 400 பாயிண்ட்களுக்கு மேலே இன்னைக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்கா. அது ஒன்று தான் இன்னைக்கு சோதனையிலும் சாதனையாக உள்ளது. இந்த சமயத்தில் நிறைய பேர் வி ஷேப்பில் எனக்கு ரெக்கவரி வேணும், இன்னைக்கு இறங்குச்சா நாளைக்கே ஏறணும் அப்படின்ற மாதிரி வி ஷேப் ரெக்கவரி வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துறாங்க. அது கிடைக்காதுங்க. அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் கிடைக்கும். எலெக்ஷன் டைமில் கீழே இறங்கினா அது உள்நாட்டு செய்தி. உள்நாட்டு செய்தினால கீழே இறங்கினவன் உள்நாட்டிலேயே ஓரளவுக்கு செய்திகள் மாறி வந்தங்காட்டி வி ஷேப் என்பது ரெக்கவரி ஆயிட்டான். இந்த மாதிரி வி ஷேப் ரெக்கவரி ஒரே நாள் அல்லது 2-3 நாளுக்குள்ள ரெக்கவரி என்பது எங்க நடந்திருக்கு? எங்கேயுமே நடக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு இடம் கோவிட் சமயத்தில் கீழ் நோக்கி விழுந்தா ஏறினானா வி ஷேப்ல? கிடையாது. கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் ஏறினா. இப்போ கூட நீங்க பாருங்க, சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சுது. அதுக்கப்புறம் இமீடியட்டா அப்படியே வி ஷேப்ல அப்படியே ரெக்கவரி ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 நாள் கூடி தான் மறுபடியும் ஒரு வி ஷேப் ரெக்கவரி என்பது வந்திருக்கு. அப்ப இப்ப விழுந்து கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் முதல்ல விழுந்து முடிஞ்சிருச்சா, அந்த பாயிண்ட் வந்துருச்சா அப்படின்றது இன்னும் தெரியாம இருக்கு. அப்ப எப்படி ஒரு வி ஷேப் ரெக்கவரி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி ஷேப் ரெக்கவரி வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் வேண்டான்னு சொல்ல போறதில்ல, ஐ ஜாலின்னு கட்டி பிடிச்சிக்கு தான் போறோம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அப்படி எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பா என்பதுன்னு கேட்டாக்கா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நண்பர்களே. இந்த இடத்துல எங்காவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா, ஏவரேஜ் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு மார்னிங்கில் கீழ் நோக்கி கிடந்த பல்வேறு பங்குகள் க்ளோசிங்கில் பார்க்கும்போது 4%, 5%, 8%, 10% பயங்கரமாக ரெக்கவரி ஆகிட்டான். அப்போ சில பங்குகள் நிறைய பேர் வெயிட் பண்ணி மேபி ஒரு வேளை கரெக்டான இடத்துல பிடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கே நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு தான் எப்போவுமே ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை எழுதி வச்சு ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக போட்டு வச்சு எப்படா கீழே விழுகிறான் அப்படின்ற மாதிரி காத்து கிடக்கணும். இன்றைக்கியே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் போய் என்ட்ரு பண்ணியிருக்கிறவங்களுக்கு மேபி அது பாசிட்டிவில் முடிஞ்சிருந்துருக்கலாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் முதல்ல இருந்தே ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் போன்ற பல்வேறு பங்குகளை எழுதி வச்சு நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். எது எப்படியோ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடக்கூடிய முதலீட்டாளர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரே அளவில் தான் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு யூனிட்ஸ் என்பது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதுனால மேபி அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷம் தற்காலிகமானதா இல்லையா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷனை வச்சு தெரிய வரும். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரம்ப் அவர்கள் அந்த டேரிஃப் கட்டணத்தை ஆரம்பிச்சது இதனால தான். ஏன் உலக பங்கு சந்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி வந்ததுன்னா, இனி ஒவ்வொருத்தனும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட அவன் நாட்டுக்கு எது நல்லது அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்றதான் இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் டீலின் படி எப்படி ட்ரம்ப் எங்களுக்கு வரி விகிதத்தை குறைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை பார்த்து நீங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 100%க்கு மேலே இறக்குமதி வரியை போட்டிருக்கீங்க கார்களுக்கெல்லாம், அதையெல்லாம் கிட்டத்தட்ட 0% பக்கம் குறைச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு அடுத்தது யூரோப்பியன் யூனியன் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடடா, இன்றைய மார்க்கெட்டில் ஒரு தளபதியாக தோல் கொடுக்கும் வீரனாக இந்த 361 அப்படின்ற பங்கு 2.25% நெகட்டிவ்ல இருந்தா, காலையில் 800 ரூபா ரேஞ்சில் இருந்தா க்ளோசிங் பீரியடில் பார்த்தா 872 ரூபா அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆகி மனசுக்கு சந்தோஷம் என்பதை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த 361 இருக்கு. இவன் தான் நல்ல ஃபேமஸான பங்குகளில் ஒரு டாப் கெய்னராக இருக்கான். இந்த சமயத்தில் ரொம்பவுமே மோசமாக கும்பா பாடிய பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில்
768 பங்குகள் இருக்கு. 52 வீக் லோ, அதாவது ஒரு வருஷத்தினுடைய லோல போய் விழுந்த பங்குகள்ல 768 பங்குகள் இருக்கு. அப்ப நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு 10-20 பங்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி மண்ண கவிதை உட்கார்ந்திருப்பான். நண்பர்களே, இந்த சமயத்துல மிக முக்கியமான ஒரு தகவல், என்ன ஆட்டம் போட்டீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி இந்த IRED அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு கட்டத்துல ஸ்டாக் பி என்பது 50 விடவும் அதிகமா இருந்தது. இப்போ இந்த பங்கு வந்து பெரிய அளவில் இறங்கி வந்ததுனால ஆல்மோஸ்ட் 300 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ பாதிக்கும் குறைவாக 150 அப்படின்னு வந்து விழுந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இண்டஸ்ட்ரி PE பக்கத்தில் கீழே இறங்கி வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15ஆம் தேதி இவங்களுடைய போர்ட் மீட்டிங் பண்ணி அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை கன்சிடர் அண்ட் அப்ரூவல் அப்படின்றது பண்ண போகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ரிசல்ட் வெளியாக போகுது. அப்போ அந்த ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த Q3 Q2 விடவும் அதிகமாக வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 4% இறங்கி தான் இந்த IRED அப்படின்ற பங்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு வருடத்தினுடைய லோல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அது எப்படி தலைவா நீங்க மட்டும் இறங்காம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பிட்காயினுடைய விலையும் சமீபத்தில் 85,000 53,000 ஆடிக்கிட்டு இருந்தது. அதுவும் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பால் உன்ன முதல்ல யார் ட்ரேட் பண்ண போற உலகத்தில் அப்படின்றது எதுவுமே ஒரு, அதாவது நம்மளுடைய ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் ஃபியர் அண்ட் கிரீட் அதுதாங்க மார்க்கெட்டை டிரைவ் பண்ணுது. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரெண்டாம் பட்சம் தான். அந்த வகையில் பயப்பட்டு பிட்காயினையும் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அது 77,000 சுற்றிக்கிட்டு இருக்கு. யார் அந்த பய, நான் தானே அந்த பய அப்படின்னு எல்லாமே இப்படி கண்ணா பின்னான்னு சுத்தறதுக்கு ஒரு முழு முதற் காரணம் என்பவர் ட்ரம்ப்பும் அவர்களுடைய டாரிஃப்ன்ற பாலிசியும் தான். என்னன்னே நீ கோபமா இருக்கியானே அப்படின்ற மாதிரி யார் எப்போ இந்த மூட்ல இருப்பாங்கன்னு நிறைய பேர் வெயிட் அண்ட் வாட்ச், மார்க்கெட் என்னமோ ஆயிட்டு போகுது, ஒரு 10-15 நாள் கழிச்சு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்களா, அல்லது பார்கெயின் ஹண்டிங், பணம் இருக்கு சல்லி பைசாக்கு கீழே கிடக்குறான பூரா எல்லாம் டிஸ்கவுண்ட் ரேட்ல சம்மர் டிஸ்கவுண்ட்ல போய்கிட்டு இருக்கு, ஒரு பார்கெயின் ஹண்டிங் பண்ணலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்களா, அல்லது ஏவரேஜிங் டே ஏற்கனவே எனக்கு பல்வேறு வகையில் இறங்கி கிடக்கு, அது இனி விட்டா வேற வழி இல்லை, ஏவரேஜிங் பண்ணித்தான் ஆகணுமோ அப்படின்ற மாதிரி ஏவரேஜிங் கான்செப்ட். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எந்த மூடில் இருக்காங்க, நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நான்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னாக்கா, சரி ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் பெருசாக நான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது, கடைசியில் பார்த்தா நோ லாஸ் நோ கெயின் ஆகி அதுக்கும் கீழே இப்போ கொஞ்சோண்டு லாஸில் போய்கிட்டு இருக்கான். அப்போ IOC போன்ற மிகப்பெரிய ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் இன்றைக்கெல்லாம் பயங்கரமாக ஒரு 20% மேலே எல்லாம் கிராஷ் ஆச்சுனாக்கா அங்கே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இங்கே ஸ்டாக்கில் எக்ஸ்போஷர் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் கடைசியில் வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து வேல்யூவேஷன்ஸ் குறையில அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மார்க்கெட்டை ஒரு கட்டத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தர ரேட்டில் பல பங்குகள் கிடக்கு. ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. எதுக்கும் காத்திருப்போமா அல்லது என்ன பார்கெயின் ஹண்டிங்கா ஏவரேஜிங்கான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பயம் என்பது நடுவில் வந்தது தான் காரணம். ஆனால் நம்ம இதில் நிறைய பேர்த்துக்கு பயமே கிடையாது. ஏன்னா எல்லாம் வயசான பசங்க. இது மாதிரி பல சரிவுகளை பார்த்துருப்போம், பல ஏற்றங்களை பார்த்துருப்போம். நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த கல்யாண் ஜுவல்லரி பங்குனுடைய விலையை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே உனக்கு தகுதி இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, மைனஸில் இருந்த பங்குங்க ஆல்மோஸ்ட் 440 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் 491 பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். கிட்டத்தட்ட 50 ரூபாய்கள் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில் என்ன அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்டில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, மிக அற்புதமான அறிக்கை. அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களோட கன்சாலிடேட்டடாக 37% மேலே க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே தகுதியான பங்கு இன்னைக்கு மைனஸ் டு பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, இன்னொரு மெஜஸ்டிக் பவர்ஃபுல்லான செய்தி. அதாவது இந்த டாடா பவர் அப்படின்றவங்க என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா, நாங்கள் மும்பையில் முக்கியமான லொக்கேஷன்ஸில் நாங்கள் 100 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதாவது இது மிகப்பெரிய தகவல் தான். ஆனால் இது வந்து அவ்வளவு பெரிய தகவலா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம சென்னை சிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 4000 மெகாவாட் என்பது தேவைப்படுது. ஸோ அப்போ இவங்க ஏதாவது 40,000 மெகாவாட் இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா அது வாவ் அப்படின்ற மிகப்பெரிய தகவல் தான். பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்க்கு இது ஒரு அருமையான தகவல் தான்.
நண்பர்களே, இப்ப சமீபத்தில் பல்வேறு பங்குகளில் மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்தது. இங்க பாத்தீங்களா, இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற பங்குல கூட இந்த 2025 4 முறை நல்ல பெரிய பெரிய வால்யூம் என்பது நடந்தது. ஆனா அது முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருந்த அந்த லிண்டே இந்தியா. இந்த GMR ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற பங்குல கூட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் என்பது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பங்கு வந்து 2% இன்னைக்கு பாசிட்டிவ்லையும் தான் க்ளோஸ் ஆயிருக்கான். கடந்த 6 மாதம் என்பது பார்க்கும்பொழுது அவனுடைய பழைய ரேட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் எல்லாத்துக்கும் மனசுல என்ன தோணுதுன்னா, பேசாம 6 மந்த் லோ, இந்த பங்கு இப்பதான் 6 மந்த் லோல இருக்கான். ஆனா சில பங்குகள் இதுக்கு முன்னாடி 6 மந்த் ஹை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப மறுபடியும் கீழ் நோக்கி இறங்கிட்டான் நிறைய பங்கு. அப்ப 6 மந்த் ஹை வரையிலேயே ஓரளவுக்கு லாபத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு அன்னைக்கே பல பேர் தப்பிச்சு இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே நடக்கக்கூடிய நிகழ்வை வச்சு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இங்கிருந்து இவ்வளவு தூரம் போய் மறுபடியும் அங்கிருந்து இன்னும் ஒரு 10 to 20% ஏறி இருந்தான்னு வச்சுங்களேன், அப்ப நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அடடா இத்தனை நாள் பொறுத்து இருந்தோம், ஆக்க பொறுத்தவனுக்கு சூடு ஆற பொறுக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துன்னு வச்சுங்களேன். ஸோ மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நம்ம அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி இருப்போம். பட் ப்ரெசன்ட் டைம்ல என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே தலைவிதி அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கே பல பேர் தப்பிச்சுக்கணும், அல்லது நாளைக்கு இது மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா அடடா நேத்தே வாங்கியிருக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களுமே யோசிச்சு பார்த்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பாட்ல நீ என்ன பண்ணுன, ஆன் த ஸ்பாட்ல ஏதாவது போர்ட்ஃபோலியோல பிடிச்சியா வித்தியா அப்படின்றதான் எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி.